பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 4 மணி நேரம் ஊற வச்ச பட்டாணி, 5 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக உப்பு போட்டு இதை 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சியில் 4 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நைஸாக ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதிச்சிச்சு. இதில் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு, வேக வச்ச பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.